புரட்சி தலைவி அம்மா கால போய் எல்லாம் வணங்குறாங்கன்னா என்னையா தவறு? நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா அம்மா தான் காரணம். அந்த இடத்துல சோமு அவர்கள் இருக்கிறானா அம்மா தான் காரணம். இதை விட எங்களுக்கு என்னையா பாக்கியம்? எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர்கள், எங்களுக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா நாங்க தெய்வமா மதிக்கிறோம். நாங்க மட்டுமில்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களே மதிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி போய் காலை பிடிச்சிட்டாரு. ஐயோ, தமிழகத்தினுடைய கலாச்சாரம் என்ன? ஒருவருக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சா மற்றவங்கிட்ட ஆசி வாங்கணும், அப்படித்தானே? நான் வரும்போது கூட பேர் அண்ணாவுடைய நினைவத்துக்கு போனேன். கட்சிக்கார உடனே வந்து என்னுடைய ஆசீர்வாதம் வாங்கினார். அப்ப எனக்கு அடிமையாவிய ஒரு நல்ல மனசு, ஒரு அன்பு, இதுதாங்க அவங்களுக்கு தெரிஞ்சா தானே. அந்த குடும்பத்தில் அப்படி எதுவுமே இல்ல. பெருந்தன்மை வேணும். ஒருவரை மதித்து ஆசீர்வாதம் என்பது பெருந்தன்மை. இந்த பெருந்தன்மை இல்லாத மனிதர்கள் அவர்கள். அதிமுக பொறுத்த வரைக்கும் நன்றி உள்ள மனிதர்கள். ஒருவருக்கு நன்மை செஞ்சா அதை நாங்க வந்து அவர்கிட்ட ஆசி வாங்குவோம். இன்னைக்கு நம்ம கிட்ட பையன் இருக்கிறாங்க, திருமணம் ஆகுது, எல்லா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம்ல இல்லைங்க? அதே போல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, உடனே பெற்றோர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்ல, பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ல. இது தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமா இருக்கிற நிகழ்வு. இது கூட தெரியாத அந்த போட்டோவை தூக்கிட்டு நானே காட்டுறேன். நீ என்ன காட்டுறது? நானே காட்டுறேன். புரட்சி தலைவி அம்மா கால போய் வணங்குறாங்கன்னா என்னையா தவறு? நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா அம்மா தான் காரணம். அந்த இடத்துல சோமு அவர்கள் இருக்கிறானா அம்மா தான் காரணம். இதை விட எங்களுக்கு என்னையா பாக்கியம்? எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர்கள், எங்களுக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா நாங்க தெய்வமா மதிக்கிறோம். நாங்க மட்டுமில்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களே மதிக்கிறாங்க.